ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரன்னிங் டோட்டல் அப்படின்றத பார்க்க போறோம். ரன்னிங் டோட்டல்னா என்னன்னா, இப்போ நார்மலா நம்ம ஒரு சார்ட் பில்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். மந்த் வைஸ் ஜான் டு டிசம்பர் அப்படின்னு ஒரு மந்த் வைஸ் ஒரு சார்ட் பில்ட் பண்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஓகே. நம்பர்ஸ்க்கு ஏத்த மாரி அப்ஸ் அண்ட் டவுன்ல அந்த சார்ட்ஸ் வந்து வரும். அவுட்புட் கிடைக்கும். பட் ரன்னிங் டோட்டல் ஓகே. அப்படின்னும்போது, நீங்க மார்ச் மந்த் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜான் மந்த்தும், பிப்ரவரி மந்த்தும் ஆட் ஆகி மார்ச் மந்தோட அவுட்புட் காட்டும். ஸோ அதே மாரி ஓகே. நீங்க எந்த மந்த் பாக்குறீங்களோ அந்த மந்த்ல இருந்து ப்ரீவியஸ் மந்த் என்னெல்லாம் இருக்கோ அந்த வேல்யூல ஆட் ஆகி கரண்ட் மந்த்ல வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதை வந்து எப்படி ஓகே. பண்றது அப்படின்றது தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இதை வந்து நம்ம சரி. பில்ட் ஓகே. பண்ண போறது மெஷர்ஸ்ல பண்ண போறோம். ஸோ நம்ம மெஷர்ஸ் ஓகே. டேபிள கிரியேட் பண்றதுக்கு சாரி மெஷர்ஸை கிரியேட் பண்றதுக்கு மெஷர் டேபிள கிளிக் பண்ணிட்டு நியூ மெஷர் நியூ அப்படின்றத மெஷர். கொடுத்துருங்க. இந்த நியூ ம். மெஷர்ல நம்மளோட நேம் வந்து மெஷர்ஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் டோட்டல். ஸோ அதை வந்து நான் இங்க ஓகே. வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ரன்னிங் டோட்டல் அப்படின்றது என்னோட மெஷர் நேம். ஸோ இது கீழே ஈக்குவல் டு கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ண போறேன், என்னோட மெஷரிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட சேல்ஸ் தான் நம்மளோட அவுட்புட். அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், மந்த் வைஸா வந்து சார்ட்ல காட்ட போறோம். அதை தான் வந்து ஓகே. ரன்னிங் டோட்டலா நம்ம எடுக்க போறோம். ப்ரீவியஸ் மந்த்ல ஆட் அப் ஆகி நமக்கு வந்து கரண்ட் மந்த்ல வந்து ப்ரீவியஸ் மந்த்ல ஆட் பண்ணி காட்டணும், ஷோ பண்ணணும். ஸோ அது வந்து ஓகே. எய்தர் அசெண்டிங்கா காட்டலாம் இல்லை டிசெண்டிங்கா காட்டலாம். அது எல்லாமே ம். வந்து நம்ம மெஷர்ஸ்ல தான் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஓகே. இடத்துல நம்ம ஸ்டார்டிங் யூஸ் பண்ண போற டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட். ஸோ இந்த கால்குலேட் டாக்ஸ்க்குள்ள தான் எல்லாமே வந்து ஆ, எல்லா எல்லா டாக்ஸும் வந்து இதுக்குள்ள தான் எழுத போறோம். ஸோ ஓகே. கால்குலேட்ன்றதை ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பிரஷன் என்னன்னா, எக்ஸ்பிரஷன்றது நம்மளோட அவுட்புட். அவுட்புட் என்னவா இருக்கணுமோ ஓகே. அதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன். ஸோ ஆப்வியஸா நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான். சேல்ஸ் தான் நம்ம அவுட்புட்டா ம். மந்த் வைஸா எடுக்க போறோம். அதனால ம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், சேல்ஸை வந்து சம் பண்ணிக்கிறேன். குளோபல் சூப்பர் ஸ்டோர்ன்ற ஓகே. டேபிள்ல இருக்க சேல்ஸ்ன்ற ம். காலத்துல இருக்க இந்த காலமை வந்து நான் சம்குள்ள பாஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஓகே. எக்ஸ்பிரஷன் முடிஞ்சு. ரெண்டாவது என்னன்னு ம். பாத்தீங்கன்னா ஃபில்டர். இந்த ஃபில்டர்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மந்த் வைஸ் வந்து அவுட்புட் வேணும். இப்போ நீங்க வந்து நான் வந்து மந்த் வந்து நம்பர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். மந்த் நம்பர் கொடுத்தேன்னா ம். எனக்கு என்ன ஆகும், மந்த் நம்பர் வைஸ் வந்து அது குமுலேட்டிவ் ஆகி எனக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ மந்த் நம்பர்னு ம். யூஸ் பண்ணும்போது 1னா ஜான்வரி வரும், 2னா பிப்ரவரி வரும். ஸோ அந்த மாதிரி மந்த்தை பேசி ம். எனக்கு வந்து குமுலேட்டிவா ஆகி எனக்கு கரண்ட் மந்த்ல வந்து குமுலேட்டிவ் அமௌண்ட் வந்து எனக்கு காட்டும். இதுவே வந்து நான் ம். மந்த்ல வந்து போட்டேன் அப்படின்னா, மந்த்ல எப்படி ஆகும்னா அசெண்டிங் வைஸ் போயிடும். அசெண்டிங் வைஸ்னா ம். ஃபர்ஸ்ட் வந்து ஏப்ரல்னு வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ ஆப்வியஸா ம். நமக்கு வந்து அசெண்டிங் வைஸ்ன்னு போச்சுன்னா அது வந்து தப்பு. மந்த் வைஸ் ம். மந்த் நம்பர் வைஸ் தான் வரணும். ஜான், பிப்ரவரி அப்படிதான் வரணும். மந்த் நேம ம். குடுத்துட்டீங்கன்னா, அது வந்து ஆல்பாபெட்டிக் அசெண்டிங்ல எடுத்துக்கும். ஏப்ரல் ஓ. அப்படின்னு ஏப்ரல் அந்த மாரி ஏல வர்றது, அந்த மாரி அசெண்டிங்ல வந்து உங்களுக்கு கிளப் ஆக ஆரம்பிச்சுரும். அந்த அவுட்புட் வந்து தப்பு. ஸோ ஆனா நம்ப வந்து ஓகே. ரிப்போர்ட்ட வியூ பண்றது வந்து நம்பர்ல பண்ண முடியாதுல்ல. 1, 2, 3, ஓகே. 4 அப்படின்ற ஆக்சிஸ்ல வந்து நம்பர குடுக்க முடியாது. அது குடுத்தா ம். எல்லாருக்குமே அது வந்து நம்பர்ஸ் வந்து இந்த மந்த் வருதா? அப்படின்றத அவங்க வந்து கால்குலேட் பண்ற மாரி ஆயிடும். ஸோ அதனால வந்து நம்மளோட வியூ வந்து மந்த் நேம்ல இருக்கணும். பட் நம்ம கால்குலேட் பண்ண போறது மந்த் நம்பர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போறோம். ஸோ மந்த் நம்பர் யூஸ் ம். பண்ணி கால்குலேட் பண்ணாதான் ஜான்றது பிப்ரவரில ஆட் ஆகும். பிப்ரவரின்றது மார்ச்ல ஆட் ஆகும். நேம் வந்து நம்ம விஷுவல் ஓகே. வந்து வியூ பண்றதுக்காக நேம் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ம். என்ன பண்ண போறோம்னா, அந்த கால்குலேட் டேபிள் கேலண்டர் டேபிள்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அந்த கேலண்டர் ம். டேபிள்ல இருக்க மந்த் நம்பரையும் நம்ம வந்து ஒரு கால்குலேட் டேபிளா அப்படின்னு ஒன்று ஒன்னு கிரியேட் பண்ணி டாக்ஸ்குள்ளே ஒரு கால்குலேட் டேபிளா கிரியேட் பண்ணி ஸோ இந்த கால்குலேட் டேபிளை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரன்னிங் டோட்டலை வந்து சம் பண்ணி எடுத்துட்டு வரப்போம். ஸோ இந்த இடத்துல ம். நான் ஃபில்டர் பண்றதுக்காக ஃபில்டர்ன்ற ஒரு டாக்ஸை வந்து ஓபன் பண்றேன். இந்த ஃபில்டர் கூல்ல தான் நான் வந்து என்னோட கால்குலேட் டேபிளை வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ கால்குலேட் ம். டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நீங்க எந்த டேபிளை வந்து கால்குலேட் பண்ண போறீங்க. ஸோ நமக்கு வந்து கேலண்டர் டேபிள தான் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதுக்குள்ள தான் நம்மளோட மந்த் அண்ட் மந்த் நம்பர் 2மே இருக்கு. ஸோ அதனால இந்த ம். கால்குலேட் டேபிள வந்து நான் எடுத்துட்டு, ஸோ இப்போ வந்து உங்களோட ம். ஃபில்டர் இதுல வந்து பாஸ் பண்ண போறீங்க. என்ன ஃபில்டர் ம். அப்படின்னா, மந்த் நம்பரையும், மந்த் ம். நேமையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அத பேஸ் ம். பண்ணி தான் நமக்கு அவுட்புட் வரப்போது. ஸோ மந்த் ஓகே. நம்பர்ல நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதுனால, ஃபர்ஸ்ட் வந்து கேலண்டர் டேபிள்க்குள்ள இருக்க மந்த் நம்பர வந்து நீங்க உள்ள பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல ஓகே. மந்த் மட்டும் தான் இருக்கு. எங்க டேபிள்ல மந்த் நம்பர் கிரியேட் பண்ணியிருக்கேனான்றத பார்க்குறேன். ஸோ நம்ம கேலண்டர் டேபிள்ல மந்த் நம்பரையும், மந்த்தும் நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா இந்த இடத்துல காட்டாது.
ஓகே, மந்த் மட்டும் தான் இருக்கு, மந்த் நம்பர் நம்ம கிட்ட இல்ல. ஸோ அதனால வந்து நான் நியூ காலம் ஆட் பண்ணி மந்த் நம்பரிங் வந்து எனபிள் பண்ணிக்கிறேன். ம் ஸோ டேட் காலம். ஸோ இப்போ என்னோட டாக்ஸில் வந்து நான் மந்த் நம்பரை இந்த இடத்துல என்டர். ஸோ இந்த இடத்துல எனக்கு மந்த் நம்பர் வந்துடுச்சா? ஸோ மந்த் நம்பரை நான் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபில்டர். செகண்ட் ஃபில்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த் நேம். ஸோ அது வந்து நம்ம மந்த்னு கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல மந்த். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம், மந்த்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம், மந்த் நம்பரையும் எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கால்குலேட் டேபிள் வந்து இந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் ஆகுது. நம்ம ஒரு கால்குலேட் டேபிளை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ம் இந்த இடத்துல இப்போ எனக்கு ஃபில்டர் நான் இங்க கொடுத்துருக்கேன்ல, இந்த ஃபில்டர்ல என்ன ஆமா பண்ண போறேன்னா அந்த கேலண்டர் டேபிள்ல இருக்க எதை போட்டாலும் எனக்கு வந்து ஃபில்டர் வந்து ஸ்லைஸ் ஆகணும். மீன்ஸ் இப்போ வந்து நான் ம் இது மந்த் நம்பரை தான் எடுத்திருக்கேன், வெறும் மந்த்தை மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் மந்த் அண்ட் ம் இயர்னு ஒரு ஃபில்டரை போட்டேன்னா அப்போ எனக்கு என்ன ம் ஆகணும், அந்த ரிப்போர்ட் வந்து கரெக்டா வந்து ஸ்லைஸ் ஆகணும். ஸோ அதுக்காக நான் ம் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஆல் செலக்டட் அப்படின்ற ஒரு டாக்ஸை வந்து ஓபன் பண்ணிட்டு என்னோட கேலண்டர் டேபிளை நான் இதுக்குள்ள பாஸ் பண்றேன். நான் எந்த காலமையும் பர்டிகுலரா பாஸ் பண்ணல, டைரக்டா என்ன பண்ணிட்டேன், கேலண்டர் டேபிளை வந்து பாஸ் பண்ணிட்டேன். இந்த கால்குலேட் டேபிள்ல ஓகே இதை பேஸ் பண்ணி எனக்கு சம்மரைஸ் ஆகுறது. நான் ஆல் செலக்டட் ம் கேலண்டர் டேபிள் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த கேலண்டர் டேபிள்குள்ள எந்தெந்த காலம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி என்னால ஃபில்டரை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்க முடியும். அது கரெக்டா ரன்னிங் டோட்டலா அப்படின்றது எனக்கு வந்து அந்த ரன்னிங் டோட்டல் வைஸாவே எனக்கு வந்து ஸ்லைஸ் ஆகி கொடுக்கும். ஸோ இது வந்து இந்த ஸ்டெப்போட இங்க முடியுது. ஸோ நான் இந்த ஃபில்டரையும் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்றேன். ஸோ எனக்கு சம்மும் முடிஞ்சிச்சு, எக்ஸ்பிரஷனும் முடிஞ்சிச்சு, எனக்கு ஃபில்டரும் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் ம் வரப்போறது தான் நம்மளோட ரன்னிங் டோட்டலோட லாஜிக். ரன்னிங் டோட்டலோட ம் லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ் ஆன் ஆர் ஆஃப்டர். ஸோ இஸ் ஆன் ஆர் ஆஃப்டர். இந்த லாஜிக் எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம ரன்னிங் டோட்டல் எப்படி ஒர்க் ஆகுதோ அதோட லாஜிக் எப்படின்னா, இப்போ வந்து நம்ம மார்ச்சோட வியூ பண்ணோம் அப்படின்னா ஜான் பிப்ரவரி மார்ச். ஸோ ஜானும் பிப்ரவரியும் ஆட் ஆகி மார்ச் கூட ஆட் ஆகி மார்ச்ல மொத்தமா 3 வேல்யூவோட டோட்டலும் நமக்கு மார்ச்ல ஷோ ஆகும். ஸோ அதோட ம் லாஜிக் எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இஸ் ஆன் ஆர் ஆஃப்டர்ல தான் நடக்க போகுது. ஸோ இந்த இடத்துல இஸ் ஆன் ஆர் ஆஃப்டர். இதுதான் ரன்னிங் டோட்டலோட லாஜிக். இதுல தான் நம்மளோட ஓகே டேபிளை வந்து கேலண்டர் டேபிள் எப்படி வந்து நமக்கு வந்து ரன்னிங் டோட்டல் கிடைக்கணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல வந்து எழுத போறோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன ம் பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் நான் இங்க மந்த் நம்பரை பேஸ் பண்ணி பண்ணதுனால எனக்கு இங்க மந்த் நம்பர் நான் வந்து பாஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல என்னோட வேல்யூல என்ன பண்றேன், மந்த் நம்பர்ன்றத பாஸ் பண்ணிட்டு இங்க வந்து என்னோட ம் மேக்சிமம் மந்த் என்ன அப்படின்றத நான் எடுக்க போறேன். இந்த இடத்துல இப்போ ஓகே மேக்சிமம் மந்த் நம்பர் அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ நம்மளோட மேக்சிமம் மந்த் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமமே 12 தான். இப்போ நீங்க ஒரு மார்ச் வந்து ஸ்லைஸ் போட்டு ஸ்லைசர்ல நீங்க வந்து மார்ச்சை செலக்ட் பண்ணீங்கன்னா அது எப்படி கன்சிடர் பண்ணிக்கோனா மார்ச் தான் மேக்சிமம் மந்த் நம்பர் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணி ஜான் பிப்ரவரி அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணி மார்ச்ல காட்டும். ஸோ நீங்க எந்த மந்த்தை வந்து ம் கிளிக் பண்றீங்களோ அதை தான் வந்து மேக்சிமமா அது கன்சிடர் பண்ணி அதுக்கு முன்னாடி இருக்க மொத்த வேல்யூவுமே நமக்கு வந்து சம் பண்ணி கரண்ட் மந்த்ல நமக்கு வந்து டோட்டல் காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த மேக்சிமம் ஓகே இப்ப எடுக்கிறதுக்கு நான் நாங்க யூஸ் ஒரு பண்ண நிமிஷம் போறது. ஜான் ஒரு டவுட் எனக்கு. இப்ப நான் டிசம்பர்னு நான் இங்க போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கன்சிடரிங் ஜான் டு டிசம்பர் எல்லாமே காட்டுமா? ஆமா. நீங்க வந்து இந்த இந்த ஓகே இடத்துல வந்து நம்ம பர்ட்டிகுலரா போயிட்டு மந்த் இது வந்து பாஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ மந்த் நேமையும் ம் மந்த் நம்பரையும் நம்ம பாஸ் பண்ண போறது கிடையாது. இங்க என்ன பண்ண ம் போறோம்னா மேக்ஸ்க்குள்ள அந்த மந்த் நம்பரை வந்து நம்ம பாஸ் பண்ணிடுறோம். ஸோ மேக்சிமமா இப்ப நம்ம ம் வந்து டிஃபால்ட்டா இருக்கிறது 12 தான் மந்த் லாஸ்ட். ஸோ ஆமா அதனால என்ன பண்ணும் 1ல இருந்து 12 வரைக்கும் அது நமக்கு சம் பண்ணி 12 வந்து அவுட்புட் நமக்கு காட்டும். ஸோ மேக்சிமம் ம் என்ன இருக்கு அப்படின்றத தான் நான் இந்த இடத்துல வந்து அதுக்கு வந்து கொடுக்குறேன். இந்த மேக்சிமமா எங்க வருதோ அங்க வந்து ப்ரீவியஸா இருக்கிறதெல்லாம் சம் பண்ணி கொண்டு வா அப்படின்றது தான் கான்செப்ட். இந்த லாஜிக் வந்து ஓகே அப்படிதான் ஒர்க் ஆகும். ம் இப்போ இந்த மேக்ஸ்க்குள்ள நான் என்ன பண்றேன், ஆஸ் யூஷுவல் அந்த கேலண்டர் மந்த் நம்பரையே நான் இங்க வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்க ம் பாஸ் பண்ணிட்டு நான் வந்து இந்த இதுவை வந்து க்ளோஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் இந்த வேல்யூவோட விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து மந்த் ம் நம்பரோட விட்டுட்டாலும் எனக்கு வந்து என்ன ஆகும், அவுட்புட் கரெக்டா கிடைக்கும். ஆனா நான் இந்த இடத்துல ம் மந்த் நம்பரையும் கொடுத்துருக்கேன், மந்த்தையும் கொடுத்துருக்கேன். மந்த் கொடுத்தது எதுக்காக, நம்ம வந்து மந்த் நேம்ல வந்து விஷுவல் வந்து வியூ ஆகணுன்றதுக்காக.
ஸோ இங்க ம் கொடுத்தது மந்த் நம்பர் பேஸ் பண்ணி சம் ஆகணுன்றதுனால. ஸோ ம் ரெண்டுத்துக்குமே நம்ம இந்த இடத்துல இஸ் ஆன் ஆர் ஆஃப்டர் வந்து லாஜிக் வந்து எழுதி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஓகே வந்து நான் கமா கொடுத்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா அசெண்டிங் டிசெண்டிங் ரெண்டு கேக்குதா? அசெண்டிங் ம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அசெண்டிங் வைஸ் வந்து சம் ஆகி வரும். மீன்ஸ் ஓகே இப்போ வந்து எப்படின்னா ஜான்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் போகுது பாத்தீங்களா? அது வந்து எப்படி வரும்னா டிசம்பர்ல ம் இருந்து ஜான் வரைக்கும் உங்களுக்கு வரும். ஸோ உங்களோட லைன் வந்து மாறும். ஸோ அது விஷுவலா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு புரியும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து அசெண்டிங்னு வச்சுக்கிறேன். ஸோ நம்மளோட அவுட்புட் டிஃபால்ட்டா டிசெண்டிங்ல தான் வரும். ஏன்னா ஜான் டு டிசம்பர் தான் நம்ம வந்து டோட்டல் வந்து பார்க்க போறோம். இந்த அசெண்டிங் கொடுத்துட்டீங்கன்னா டிசம்பர் டு ஜான்ல வந்து நமக்கு சம் ஆகும். ஸோ நான் அது உங்களுக்கு விஷுவலா காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து அசெண்டிங்னு கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ம் என்னோட வேல்யூ முடிஞ்சிச்சு. நான் ரெண்டாவது மந்த் நம்பருக்கு எப்படி கிரியேட் பண்ணணும் அதே மாதிரி மந்த்துக்கும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்னோட மேக்ஸிமம் மந்த் என்ன அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் கான்செப்ட் தான். மந்த்துக்கு நான் இங்க நம்ம எத்தனை காலம் வந்து கால்குலேட் டேபிள்குள்ள கொடுக்குறோமோ அத்தனை காலத்துக்கும் நம்ம இந்த இஸ் ஆன் ஆர் ஆஃப்டர்ல கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் ம் நமக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டா கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்னோட ஆர்டர் இங்கேயும் நான் அசெண்டிங்கே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த லாஜிக் ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்றேன். ஸோ நான் எங்கெல்லாம் பிராக்கெட் ஓபன் பண்றேனோ இந்த பிராக்கெட் க்ளோஸ் ஆகுறது கால்குலேட்ல க்ளோஸ் ஆகணும். அப்படி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாமே வந்து கரெக்டா பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஓகே எந்த சேஞ்சஸும் இல்லை. இதை நான் டைரக்டா ரன் பண்றேன். இதுல எதனா எரர்னா இந்த இடத்துல நமக்கு வந்து எரர் வந்து கொடுத்துரும். ஸோ இப்போ ம் எனக்கு என்ன வருது? த எக்ஸ்பிரஷன் ரெஃபர்ஸ் டு மல்டிபிள் காலம். மல்டிபிள் காலம்ஸ் cannot be convert to scalar வேல்யூ அப்படின்னு வருது. ஸோ நான் எந்த இடத்துல மிஸ்மேட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்குறேன். கேலண்டர் டேபிள் மந்த் மேக்ஸ் கொடுத்துருக்கேன். மந்த் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது எய்தர் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல கேலண்டர் டேபிள் மந்த் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல மந்த் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே, கால்குலேட் டேபிள் இது வந்து ஃபில்டர் ஓடுது. ஓகே, இந்த இடத்துல என்ன மிஸ்மேட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கால்குலேட் ம் டேபிளுக்குள்ள நான் ஒரு கால்குலேட் டேபிளை கிரியேட் பண்றேன். பட் அந்த டேபிளுக்குள்ள ம் மல்டிபிள் காலம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மல்டிபிள் காலம் ம் வந்து ஒரே இதுவாக வர்றதுக்கு நான் இங்க இந்த இடத்துல சம்மரைஸ் பண்ணணும். ஸோ இந்த மூணு காலம் ம் சாரி ரெண்டு காலமையும் சம்மரைஸ் பண்ணி ஒரே கால்குலேட் டேபிளா கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் மிஸ் ம் பண்ணது சம்மரைஸ் அப்படின்ற ஒரு டாக்ஸ். ஸோ இந்த ம் சம்மரைஸ்க்கு தான் நான் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்றேன். ஓகே, ஃபைன். ஸோ இந்த இடத்துல ஒரு தப்பு நடக்கும். இப்போ நான் வந்து ஏற்பேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து எந்த எரருமே வரல. எனக்கு கரெக்டா வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே ஏன் சம்மரைஸ் பண்றோம் அப்படின்னா மல்டிபிள் காலம் இங்க செலக்ட் பண்றோம்ல அதை சம்மரைஸ் பண்ணி ம் ஒரே டேபிளா கால்குலேட் டேபிள் அப்படின்றதுக்குள்ள பாஸ் பண்றோம். ஸோ இது வந்து ம் ஒரே டேபிளா வந்து அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அது அந்த டேபிள்குள்ள நம்ம ஆல் செலக்டட் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த டேபிள்ல எந்த காலம் செலக்ட் பண்ணாலும் நமக்கு அவுட்புட் வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல நான் ரன்னிங் ஓகே டோட்டல போட்டுட்டேன். ஸோ இந்த மெஷர்ஸை நான் அப்படியே வந்து ஒரு லைன் சார்ட்ல போடுறேன். ஸோ லைன் சார்ட்ல போட்டால் தான் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் மெஷர்ஸ் வந்து ரன்னிங் டோட்டல் போட்டு மந்த் எடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்ல போகிறேன். ஸோ இப்போ கேலண்டர் டேபிள் ஓகே, இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு? ஓகே, கேலண்டர் டேபிளும் குளோபல் சூப்பர் ஸ்டோரும் ரிலேஷன்ஷிப்ல இல்லை. ஸோ கேலண்டர் டேபிள் குளோபல் சூப்பர் ஸ்டோர்
ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இல்லாதனால நமக்கு வந்து ஒரே சிங்கிள் லைனா இங்க அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் ம் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வேல்யூவோட காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ டேட்டா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் எப்படி வருது பார்த்தீங்களா? ஸோ இது டிசம்பர்ல இருக்கிறது நவம்பர்ல ஆட் அப் ஆகி நவம்பரோட நமக்கு வந்து லைன் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்து ஏறும். ரிவர்ஸ்ல வந்து நமக்கு வந்து மேலே ம் போகுது. ஸோ நார்மலாக ம் நான் உங்களுக்கு வந்து அந்த சேல்ஸோட அவுட்புட் காட்டுறேன். ஸோ நார்மல் சேல்ஸ் மந்த் வைஸ் ஒய் ஆக்சிஸில் கொடுத்துட்டு இந்த குளோபல் சூப்பர் ஸ்டோரில் சேல்ஸ் காலம் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் சேல்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கொடுப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட நார்மல் சார்ட். இதில் வந்து நம்ம ரன்னிங் ஓகே டோட்டல் எதுவுமே போடலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வர்ற ஒரு அவுட்புட் பாருங்க. ஸோ இங்க வந்து டிசம்பர் காட்டுதா? ஸோ டிசம்பர் எங்க இருக்கு? இங்க டிசம்பர். ஓகே டிசம்பர் எங்க இருக்கு லெஃப்ட் டிசெண்டிங்ல வருது. ஓகே டிசம்பர் வந்து 1.58 ஏஎம் கொடுக்கும். 1.58 மில்லியன். அகைன் நவம்பர்ல 1.55 மில்லியன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நவம்பர் ம் வந்து 3.1 மில்லியன் வருது. ஏன்னா ம் நம்மளோட டிசம்பரையும் என்ன ஆகுது, நவம்பர்ல ஆட் அப் ஆகி நமக்கு அவுட்புட் வருது. ஆட் ஆகி வருது ஆனா இது வந்து தப்பு, ரிவர்ஸ்ல ஆகுது இல்ல. ஸோ இந்த மாதிரி நமக்கு ம் வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த மெஷர்ல ம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அசெண்டிங் போறதுக்கு பதிலா இந்த இடத்துல டிசெண்டிங் அப்படின்றத மாத்தணும். டிசெண்டிங் மாத்துனீங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஜான் டு பிப்ரவரி அப்படின்ற மாதிரி போகும். ஸோ இந்த இடத்துல டிசெண்டிங் கொடுக்குறேன். ம் ஸோ நான் இங்கேயும் வந்து டிசெண்டிங் அப்படின்றத பாஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ இந்த மெஷர்ஸ் வந்து ரன் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஜான் பிப்ரவரி மார்ச்னு போதா? ஸோ ஜான்ல இருக்க வேல்யூ பிப்ரவரியோட வேல்யூ ஆட் ஆகி நமக்கு 1.2 மில்லியன் காட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ம் பிப்ரவரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.54, ஜான் 1.54 0.68. ஸோ 0.7 அது வந்து டூ டோட்டல் டிஜிட்ல வந்து அந்த ம் மாதிரி மிஸ்மேட்ச் வருது. மற்றபடி போத் ம் ஆர் சேம் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ம் பிப்ரவரி 0.54 வருது. பட் இது ரெண்டுத்தையும் ஆட் அப் ஆகி தான் நமக்கு வந்து இந்த இடத்துல பிப்ரவரி 1.2 மில்லியன் வருது. ஸோ ரன்னிங் டோட்டல்னாலே பேசிக்கா இதுதான். ப்ரீவியஸ் மந்த் நீங்க ம் கரண்ட் மந்த் என்ன பாக்குறீங்களோ அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் மந்த் எல்லாமே குமுலேட்டிவா கிளப் ஆகி ம் அது சம் ஆகி உங்களுக்கு வந்து ம் கரண்ட் மந்த்ல வந்து ஷோ ஆகும். ம்